விஜய் நடிப்பில் வெளிவந்த லியோ திரைப்படம் 600 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக சொல்லப்பட்ட தகவல் பொய் என தெரிய வந்துள்ளதால் விஜய் ரசிகர்கள் ஷாக் ஆகியுள்ளனர். தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸ் கிங் என ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் விஜய். படத்தின் கதை சுமாராக இருந்தாலும் கூட வசூலில் மாஸ் காட்டி விடுவார். அந்த வகையில் விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் 2023 வெளியான லியோ திரைப்படம் மாபெரும் ஹிட்டானதாக தகவல் வெளியானது. இந்த படத்தில் விஜய், த்ரிஷா, அர்ஜுன், சஞ்சய் தத் உள்பட பல முன்னணி பிரபலங்கள் நடித்திருந்தனர். LCU யூனிவர்ஸின் ஒரு பகுதியாக லியோ வெளியானது. பல வருடங்களுக்கு பின்னர் த்ரிஷா விஜய் காம்போவை ரசிகர்கள் ரசித்தனர். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆன இந்த படம் முதல் நாளிலேயே 148 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக தயாரிப்பாளர் லலித்குமார் கூறியிருந்தார். இந்த தகவல் இந்திய திரையுலகத்தையே மிரள வைத்தது. காரணம், லியோவை விட 4000 திரையரங்குகளுக்கு அதிகமாக வெளியான ஷாருக் கானின் பத்தான் படமே முதல் நாளில் 104 கோடி ரூபாயை தான் வசூலித்திருந்தது. இதனை அப்போதே சினிமா விமர்சகர்கள் பலரும் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதன் பின்னர் படம் ரிலீஸ் ஆன அடுத்தடுத்த நாட்களில் வசூலை தாறுமாறாக அதிகப்படுத்தி சொன்ன தயாரிப்பாளர் லலித்குமார் 4 நாட்களில் 405 கோடி ரூபாய், 7 நாட்களில் 461 கோடி ரூபாய், 12 நாட்களில் 541 கோடி ரூபாய், பின்னர் மொத்தமாக லியோ வசூலித்தது 600 கோடி ரூபாய் என விதவிதமான போஸ்டுகளை வெளியிட்டிருந்தார். விஜயின் திரை வாழ்க்கையில் அதிக வசூல் செய்த படங்களில் லியோ படமும் இணைந்தது. விஜயின் லியோ பட வசூல் சாதனையை முறியடிக்க ரஜினிகாந்தின் கூலி படத்தால் முடியாது என விஜய் ரசிகர்கள் பெருமை பேசி வந்தனர். இந்நிலையில்தான் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பாளர் வருமான வரியை தாக்கல் செய்துள்ளார். அதில் லியோ படம் மொத்தமே தியேட்டரில் 160 கோடியே 50 லட்சம் ரூபாயை மட்டுமே வசூலித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அப்போது எப்படி மீதம் 404 கோடி ரூபாய் கணக்கு வந்தது என பார்க்கும்போது லியோ டிஜிட்டல் உரிமத்தை 124 கோடிக்கும், ஆடியோ உரிமத்தை 24 கோடிக்கும், ஹிந்தி உரிமத்தை 24 கோடிக்கும், தென்னிந்திய சேட்டலைட் உரிமத்தை விற்றதால் 72 கோடி என மொத்தமாக 404 கோடியே 56 லட்சம் வந்திருப்பதாக லலித்குமார் வருமான வரி கணக்கில் தாக்கல் செய்துள்ளார். அளவுக்கு அதிகமாக கணக்கு காட்டி லியோ பட வசூலை பொய்யாக சொல்லி வெற்றி விழா நடத்தி தயாரிப்பாளர் அனைவரையும் ஏமாற்றிவிட்டார் என மற்ற நடிகர்களின் ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர். இதனை கையில் எடுத்துள்ள ரஜினி ரசிகர்கள் 4 நாட்களில் கூலி திரைப்படம் 404 கோடி பிளஸ் என இணையத்தில் ஷேர் செய்து விஜய் ரசிகர்களை கலாய்த்து வருகின்றனர். இப்போது கூலி படத்தின் இந்த வசூல் நிலவரம் உண்மைதானா என்பது கூலி படத்தின் தயாரிப்பாளர் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்தால்தான் தெரியவரும் என்கின்றனர் சினிமா விமர்சகர்கள்.